வெல்கம் டு கெஜலட்சுமி பயணி சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நான் 100 kg இருந்த பொழுது என்னுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். முதல்ல நம்ம காலையில எந்திரிச்ச உடனே டீ காஃபி நல்லா ஒயிட் சுகர் சேர்த்து அந்த மாதிரி தான் நானும் குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு 100 kg இருந்த போதெல்லாம் முதல்ல வந்து நான் நிறுத்தினது பார்த்தீங்கன்னா, காலை எந்திரிச்சோடனே டீ காஃபி குடிக்கிறது தான். முதல்ல தண்ணி குடிச்சு நம்ம ஒரு 2-3 நாள் பழகிக்கலாம். ஒரு நார்மலான தண்ணி இல்ல மிதமான சூடுல தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரியும் குடிச்சுக்கலாம். அப்பயும் வந்து நமக்கு அந்த டீ காஃபி குடிக்கணுன்ற அந்த கிரேவிங்ஸ் வந்து நமக்கு போகவே போகாது. ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் எனக்குமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுட தண்ணியில ஓமம், கற்பூரவள்ளி தழை, அப்படி இல்லைன்னா துளசி, அப்படி இல்லைன்னா புதினா இந்த மாதிரி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிட்டு நமக்கு டீ குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் இந்த மாதிரி நான் எடுத்து குடிச்சுப்பேன். இது வந்து நமக்கு நல்லாவே செரிமான தன்மையை தூண்டிவிடும். நமக்கு அந்த ஃபேட்லாம் நல்லாவே குறையும். அந்த டீ காஃபி குடிக்கணும் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்றது, நமக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம வந்து கடந்து வந்துதான் ஆகணும். அது கொஞ்சம் அந்த டீ காஃபியை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்புறமா நம்ம குறைச்ச பிறகு கூட அப்பப்ப கொஞ்சம் குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வாக்கிங் நம்மளால எவ்வளோ ஸ்டெப்ஸ் போக முடியுதோ, புதுசா ஆரம்பிக்கும் போது ஒரு 2000 ஸ்டெப்ஸ் மட்டும் நடந்துட்டு காலையில முதல் காலை உணவு வந்து முட்டை, ஒரு 2 முட்டையில கொஞ்சம் பெப்பர் தூவி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பசி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிடும். பசி கண்ட்ரோல் ஆனாதான் நம்மளால வெயிட் லாஸ் பண்ணவே முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மதிய லஞ்சுக்கு வந்து சம்பா கோதுமை ரவையில உப்புமா செய்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சட்னி வச்சு எடுத்துக்கிட்டேன். இடையில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும்போது கொஞ்சமா வேர்க்கடலை, கருப்பு உளுந்து திராட்சை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொள்ளு பார்லி செய்த கஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு சக்கரவள்ளி கிழங்கும் ஒரு பிளாக் காஃபி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட அன்னைக்கு டின்னரை முடிச்சிடணும். அப்பதான் நமக்கு சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து அவிச்ச முட்டையை சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும். இன்னொன்று வந்து எனக்கு வந்து அது வெறும் அவிச்ச முட்டை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால இன்னைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வானல்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வயலட் கலர்ல இருக்கக்கூடிய கோஸ் கேபேஜ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதை கட் பண்ணி இதில் தண்ணிலாம் சேர்க்க மாட்டேன். இதை அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தோம்னாலே அது நல்லாவே நமக்கு வெந்துரும். தண்ணிலாம் சேர்த்து வேக வைக்க மாட்டேன். வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை இந்த கோஸ் வந்து கிடைக்கலனால நம்ம நார்மலா செய்வோம் இல்லைங்களா, ஒயிட் கலர்ல கோஸ் அதுவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சௌச்சௌ சேர்த்துக்கலாம், முள்ளங்கி சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் ஆனியன் மட்டும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த மாதிரி வதக்கிட்டு அது கூட முட்டை ஒரு 3 முட்டை அளவுக்கு சேர்த்து பொரியல் பண்ணி எடுத்துப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்திருக்கேன். இது சேர்க்காம பெப்பர் பொடி சேர்த்தும் ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்டுப்பேன். இதுல வந்து நமக்கு காயும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கும் பொழுது பசி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு இடையில நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் சாப்பிட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிடவே முடியலன்னா கூட மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் பொழுதும் நான் எடுத்து சாப்பிட்டுப்பேன். இப்போ இந்த கோஸ்ல ஒரு 5 முட்டை சேர்த்து தான் பொரியல் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 2 முட்டை அளவுக்கு எடுத்துப்பேன். இதுக்கப்புறம் நீங்க குழந்தைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்றீங்கன்னா கூட இதுலயே ரைஸ் சேர்த்து கிளறி கொடுக்கலாம். இது கலராகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாவே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியா கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு பவுல் அளவுக்கு இதை நம்ம காலை உணவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மதிய உணவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு உணவாகவுமே எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம காலையில நான் காமிக்கிறதே தான் நீங்க காலையில சாப்பிடணும்னு அப்படின்னு கிடையாது. நான் சில சமயம் என்ன பண்ணுவேன்னா இதுல நிறைய செய்து வச்சுக்கிட்டு காலையிலயும் இதே சாப்பிட்டுப்பேன். மதியம் லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா இது கூட 1 கப்பு மட்டும் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் சிறுதானிய அரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த சாமை, வரகு, திணை அதெல்லாமும் வேக வச்சு ஏதாவது ஒண்ணு அதுல வேக வச்சு அதுல ஒரு பவுல் அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த
கோஸ், முட்டை இது கூட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இதில வந்து சாம்பார் பொடிலாம் சேர்க்காம வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்து அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஒரு நாள் வந்து இந்த சம்பா கோதுமை ரவைய கூட இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எப்படி நமக்கு பிடிக்குதோ அந்த மாரி சாப்பிட்டுக்கலாம். அன்னைக்கு வந்து காலையில இந்த கோஸும், எக்கும் சேர்த்து சாப்பிட்டனால மதிய லஞ்சுக்கு வந்து ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஆயில்லாம் சேர்க்காம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஊறி சாஃப்ட்டாவே வரும். அப்படியே ஆயில் போடாம இது வந்து செய்து எடுத்துட்டு, அது கூட கொஞ்சம் பருப்பு தான் வேக வச்சு வச்சிருந்தேன். அதில தாளிப்பு போட்டு அத மட்டும் எடுத்துக்கிட்டேன். சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதில் பழங்கள் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லனாக்கா எக்குலாம் சாப்பிடல மாட்டேன். எக்கு சாப்பிடாத நாளா இருக்கு அப்படின்னா, வெறும் பன்னீர் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்லைஸ் நல்ல பெரிய ஸ்லைஸ் அன்னாச்சி பழம், உப்பு கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, கற்பூரவள்ளி, துளசி, சீரகம் அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டது தான். கிரீன் டீ வாங்கி குடிச்சா தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்லயே இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிச்சுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கொஞ்சம் மழையா இருக்கு. அதனால வெளியில வாக்கிங் போக முடியல அப்படின்னாலும், நம்ம வீட்டுக்குள்ளே 8 ஷேப்ல வந்து நான் நடந்துப்பேன். ஒரு 5000 ஸ்டெப்ஸ் அளவுக்கு நடந்துப்பேன். கொஞ்சம் யோகா, என்னால முடிஞ்ச ஒரு ஒர்க் அவுட் இதெல்லாம் செய்துப்பேன். நான் உங்களுக்கு வேணா எண்டு கால்ல ஐ பட்டன்ல குடுக்குறேன் அந்த வீடியோலாம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே ரொம்ப ஹெவியா செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். வாக்கிங் போறதா இருந்தாலும் ஒரு 2000 ஸ்டெப்ஸ். 2வது நாள் வந்து அது 3000, 3வது நாள் அத 4000 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணணும். இல்லன்னா கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுரும். நம்மளால மறுநாள் வந்து வாக்கிங் போகவே முடியாது. அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா பழகி தான் நான் 100 கேஜிலேருந்து 65க்கு வந்தேன். அதுக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்துக்கு எடுத்துக்கிட்டேன் டைம். ஓகேங்களா? அதனால என்னடா இது நமக்கு உடனே வந்து குறைய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது. ஒவ்வொருத்தவங்க உடம்பும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து நல்லா ஸ்பீடா குறையும். என்னோட உடம்பு வாகு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் எனக்கெல்லாம் குறையும். அந்த மாதிரி குறையுதுன்னு சொல்லிட்டு நம்ம அத விட்டுறக்கூடாது. அ கொஞ்சம் மனச வந்து கண்ட்ரோல் பண்ணி, உணவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாப்ட்டு, நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம உடற்பயிற்சிலாம் செய்தோம்னா, ஈஸியாவே குறைச்சிட முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வெங்காயம், தக்காளி, இந்த கொஞ்சம் சாம்பார் பொடி, பெப்பர் பொடிலாம் போட்டு, அவிச்ச முட்டைய இதில சேர்த்து ஒரு 3 பீஸ் முட்டை வந்து அன்னைக்கு காலையில வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த முட்டை சாப்பிட்ட பிறகும் ஒரு 1 ஹவர் கழிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா, 2 கேரட் தோல் சீவிட்டு, கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுப்பேன். அப்படியே சமையல் செய்துக்கிட்டே அத சாப்பிட்டுப்பேன். வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். தேங்காய் நல்லா ஒரு 3, 4 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு நம்ம கூட்டுக்கு, பொரியலுக்கு எதுக்காவது துருவி எடுப்போம் இல்லைங்களா? அதில அந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். இதெல்லாம் எனக்கு வந்து கிரேவிங்ஸையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிச்சு. பசியும் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வாழைப்பூ, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புலாம் போட்டு கூட்டு ஒரு பெரிய பவுல் அளவுக்கு எடுத்துக்கிட்டு, வடிச்ச ரைஸ் ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரசம் இருந்தாலும் ஒரு கப்பு நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, 2 கொய்யாப்பழம், நாட்டு கொய்யாப்பழம் இது. இது வந்து நமக்கு ரொம்ப விலை கம்மி தான். அதனால ரெகுலரா நம்ம டெய்லியுமே 2 கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். நான் அப்படிதான் எடுத்துப்பேன். இது கூட கொஞ்சம் பாதாம், கருப்பு உளுந்து திராட்சை, ஒரு பிளாக் காஃபி, ஒயிட் சுகர் சேர்க்காம எடுத்துப்பேன். இதுல வந்து இது தவிர்க்க முடியாம நாட்டு சர்க்கரைலாம் சேர்க்கலாமா அப்படின்னீங்கன்னா, வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங்ல ஏதாவது ஒரு சூப் குடிச்சிட்டு, அதோட என்னோட டின்னர் வந்து நான் முடிச்சுருவேன். வாக்கிங் போயிட்டு வந்து குடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் தான் எடுத்துப்பேன். இந்த மாரிலாம் செய்யும்போது எனக்கு சூப்பராவே வெயிட் லாஸ் ஆச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, 7 கேஜி அளவுக்கு குறைஞ்சிச்சு. இது கூட இன்னும் ஹெவியா வாக்கிங் போறீங்க, நல்லா ஒர்க் அவுட்லாம் சூப்பரா பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 10 கேஜி வரைக்குமே நல்லா ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். சில பேருக்கு எந்த உடற்பயிற்சியுமே செய்ய தேவையில்ல. இந்த ஃபுட்ட கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே சூப்பரா வெயிட் லாஸ் ஆயிடும். ஒருத்தவங்க உடம்பும் ஒரு ஒரு மாரி தான். அடுத்த நாள் வந்து பாசி பருப்புல சாலட் செஞ்சு எடுத்துட்டு, ஒரு பிளாக் காஃபி, லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, கொஞ்சம் கோஸ் பொரியல், ரைத்தா, வேர்க்கடலை சட்னி எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா, பன்னீர் எடுத்துப்பேன். அது கூட வாக்கிங்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. இதே தான் அப்படியே ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி ஃபாலோ பண்ணிப்பேன். நீங்களும் இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா 10 கேஜி ஈஸியாவே வெயிட் லாஸ் பண்ண முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி.